அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரென்கோ சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்கு போவோம். ஜீரோதோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கோட ஒன் டே கேண்டில் இருக்குது. நம்ம எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். சிம்பிளாக வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட் இருக்குது. இந்த சார்ட்டுக்கும் ரென்கோ சார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஷேப் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ரென்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஷேப் தான், ஒன்று க்ரீன் வரும், இன்னொன்று ரெட்டு வரும், மற்ற மாதிரி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே போயிருக்கு, இதில் கீழே வந்திருக்குது, இதில் கீழே வந்திருக்கு, இதுலேயும் மேலே வந்திருக்குது. கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலுக்குமே ஒரு மீனிங் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓவராலாக நம்ம ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அப் ட்ரெண்டு தான். பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில கேண்டில் வந்து நெகட்டிவ் ஆகும். இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம டவுன் போகுமே நம்ம யோசிப்போம். பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டிலே வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி வந்திருக்கு. அதனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக நம்ம முடிவு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை வச்சு பண்ணலாம், அதுக்கு சில சப்போர்ட்டிவான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதை வச்சு கண்டிப்பாகவே நல்லாவே பண்ண முடியும். பட் ஆனால் ரென்கோவுக்கும் இதுக்கும் அதான் வித்தியாசம். ரென்கோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாகவே நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நிறைய நாலேஜ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. சிம்பிளாக அந்த சார்ட்டை பார்த்தே நம்ம வந்து ஈஸியாக முடிவு எடுத்துடலாம். இப்போ நான் ரென்கோ சார்ட்டுக்கு மாற்றி காட்டுறேன். டிஸ்பிளேட்டு போயிட்டிங்கன்னா ரென்கோ சார்ட் காட்டும். இதில் நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா மாறிடும். இதில் பாருங்கள், இங்கேருந்து அப் அண்டு போயிருக்க லைட்டான ஒரு டவுனாக அப்பு, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு குழப்பமான ஒரு ஸ்ட்ரக்சரும் இது இருக்காது. ஒன்று பார்த்தோன்னே தெளிவாக முடிவெடுக்கலாம், ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கான்ட்டு. நம்ம ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் இருந்ததுன்னா ஒரு ஆவரேஜ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா இதில் ரென்கோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடம் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸ்டாக்கில் டவுனில் இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட் போகும்போது நம்ம என்ட்ரி ஆனால் லாஸில் இருந்துன்னா ரெக்கவரி பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பை என்ட்ரி ஆகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எந்தெந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூவாக ஒரு டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் வந்து ஒரு க்ரீன் வந்துருக்குது. அதுக்கு அடுத்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். இதில் என்ட்ரி ஆனால் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேண்டிலோட லோவாக வச்சுக்கலாம். இன்னொன்று, மற்ற ஸ்ட்ராட்டஜிக்கும் இதுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், அதுவும் ரொம்பவே எதுலேயுமே இல்லாத ஒரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி இன்ட்ராடே பண்ண போகிறீங்களா, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருந்தால் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெவி லாஸ் போகாமல் இப்போ எனக்கு இவ்வளோ லாஸ் இருந்தால் போதும் நீங்கள் முடிவு பண்ணிட்டு தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். நம்ம உதாரணத்தை பார்த்துருவோம். சிப்லாவோட சார்ட்டு டெய்லி சார்ட்டில் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ராடேக்கு பார்த்துருவோம். இன்ட்ராடேக்கு வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சிடுறேன். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 640 இருக்குது. 640னா நம்ம இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 ரூபாயாவது வரணும் கேண்டில். அப்போ தான் கொஞ்சம் நம்ம ஒரு ப்ராஃபிட் கொஞ்சம் நல்லா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் 5 மினிட்ஸில் 2 ரூபா ஏறிடுச்சுன்னா வர கேண்டில் மாதிரி வச்சுருக்கிறேன் ரென்கோ சார்ட்டில். இந்த டிஸ்பிளே போயிடுங்க, இதில் போய் இது பண்ணி நம்ம எந்த ப்ரைஸுக்கு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த வேல்யூவை மாற்றிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நம்ம கம்மியாக இருக்கிற ஷேர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ
அதானி பவர் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் 2 ரூபா போட்டிங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்திருக்கும், நிறைய கேண்டில்ஸ் வராது. அதானி பவரோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 32 ரூபாவில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்குக்கு ஒரு 10 பைசா டிஃப்ரெண்ட் போட்டாவே போதும். அதனால் 0.10 போட்டுக்கிட்டு என்ட்ரி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 பைசாவும் 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் வந்துச்சுன்னா ஒரு கேண்டில் வந்துட்ருக்கோம். ஓகே, நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. அதாவது டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சுட்டு இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி சிக்னல் கிடச்சிருக்கு. அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகிற சிக்னல் கிடச்சிருச்சு. இதில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாம், நம்ம இந்த ரெட் கலர் கேண்டில் வரும்போது நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லை இன்னொரு கேண்டில் கூட வெயிட் பண்ணி பார்த்துட்டு போய்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் டவுன் வந்துட்டு நிறைய மாறி இருக்குது. அதனால் 20 பைசா இதோட ரிஸ்க்கு கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த ஸ்டாக்கில். அதேமாதிரி நம்ம ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் வரைக்கும் பார்த்துக்கலாம். நம்ம டெக்னிக்கல் டூல்ஸ் வச்சு ட்ரேடிங் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஸ்டாக்கில் என்ன ஸ்ட்ராட்டஜி நடந்திருக்கோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் கண்டினியூ ஆகுங்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா இல்லை 2 கேண்டில் டவுன் வந்துருக்குது, அதனால் நம்ம 2 கேண்டில் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே கூட முடிச்சுக்கலாம். அது 2 கேண்டிலில் ரிஸ்க்குனா 2 கேண்டில் முடிச்சுட்டு 3ஆவது கேண்டிலும் வந்து ரெட்டாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முதல் இதிலே கூட நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் முடிஞ்சுட்டு க்ரீன் வரும்போது இந்த கேண்டில் என்ட்ரி ஆகிட்டு மறுபடியும் இங்கே ரெட் வரும்போது முடிச்சிக்க வேண்டியது தான் நார்மலாக பண்ணுறது. பட் ஒரு ஸ்டாக்கில் நம்ம அந்த ஸ்டாக் என்ன மாதிரி ரியாக்ஷன் ஆகுது டெக்னிக்கல் நம்ம அதுவும் பார்த்துக்கணும். இதில் பாருங்கள், ஆவரேஜாக ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் வருது. நம்ம இந்த டைரெக்ஷனை கட் பண்ணிட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ட்ரி ஆகிறத கூட நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மெயினாக ஒரு சப்போர்ட்டிவான இடம் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல சிக்னல் கிடச்சின்னா தாராளமாக என்ட்ரி ஆகிக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே கேண்டில் வந்துட்டு டவுன் ஆகுது, இங்கே கேண்டில் வந்துட்டும் டவுன் ஆகுது. இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகிட்டு இந்த கேண்டிலில் கூட முடிக்கலாம். இதே மாதிரி இந்த ரென்கோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டபிள்யூ பாட்டம் கிடச்சிதுன்னா அதில் தாராளமாக என்ட்ரி ஆகிக்கிங்க. டபிள்யூ பாட்டங்கிறது இந்த ஷேப் பார்த்திங்கன்னா டபிள்யூ மாதிரியே இருக்கும். இப்படி வந்துட்டு மேலே போகுதுங்களா, அதில் இங்கே இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகிக்கிட்டு இந்த இடத்துல கூட எக்ஸிட் ஆகிக்கலாம். இப்போ இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகிருக்கீங்கன்னா இந்த கேண்டிலோட ப்ரைஸ் வந்து க்ளோசிங் ப்ரைஸு 30 ரூபா. இந்த ரெட் கலர் கேண்டிலோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29.70. அது 10 பைசாவுக்கு ஒரு கேண்டில், 3ஆவது கேண்டிலாக இருக்கனால 70 பைசா இருக்குது. நீங்கள் அதுக்கு கீழே கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம். 29.65 கூட போட்டுட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு, இதுதான் ஸ்டாப் லாஸ், மினிமம் ஸ்டாப் லாஸ்ன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த கேண்டில் எக்ஸிட் ஆகும்போது பாருங்கள் 30.80 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 பைசா. 30 ரூபா ஸ்டாக்கில் 80 பைசாங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டு தான். கண்டிப்பாக இன்ட்ராடேல பண்ணணுன்னா 5 மினிட்ஸ் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஷேர் ப்ரைஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ருப்பீஸ் பாயிண்ட் அளவோ மாற்றி போடுங்க. 500 ரூபா ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ரூபா 50 பைசா அதேமாதிரி கூட போடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஜீரோதால பார்த்தாச்சு. நம்ம ஜீரோதா அக்கௌண்ட்டு யாரும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுனா, இன்வெஸ்டிங் வெப்சைட் போயிடுங்க. அதில் போய்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை கொடுத்துருங்க. இதுலேயும் அதானி பவரே இருக்குது. டெக்னிக்கல் சார்ட்டு போயிடுவோம், மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். இதில் இந்த டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா ரென்கோ சார்ட் காட்டும், இதில் கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில் இருக்குது. ஒன் டே கேண்டிலில் இதில் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா ஏடிஆர் ரேஞ்சை வச்சு ஒரு கேண்டிலில் வந்துருக்குது. நம்ம செட்டிங்ஸில் கூட இதில் போய் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த ஏடிஆர் லெவலில் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றணுன்னா இந்த இதில் கிளிக் கொடுத்துருங்க. ட்ரெடிஷ்னல் இருக்குல்ல, அதில் போயிடுங்க. அதில் போயிட்டு
அதானி பவர் 30 ஸ்டாக்கு 10 பைசா வச்சுக்கோங்க, 0.10 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இன்ட்ராடேக்கு தகுந்த மாதிரி கேண்டில் வந்துடுச்சு. இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவாக ட்ரேடிங் பண்ணும்போது இதில் வந்து டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், கொஞ்சம் லேட்டாக தான் சிக்னல் கிடைக்கும். அதனால் இதை வச்சு நீங்கள் இன்ட்ராடேயில் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ரென்கோ சார்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.